ॐ गजाननं ॐ गजाननं भूतगणादिसेवितं भूतगणादिसेवितं कपित्तजम्बू कपित्तजम्बो फलसारभक्षितं फलसारभक्षितम् उमासुतं उमासुतं शोकविनाशकारणं शोकविनाशकारणम् नमामि नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यम् सरस्वति नमस्तुभ्यं वरदे कामरूपिणि वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ नमः शुक्र बृहस्पतिभ्याम् ॐ नमः शुक्र बृहस्पतिभ्याम् दियो। அமாத்தியர்கள் மந்திரிகள் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அமாத்தியர்கள் அப்படிங்கிறவங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அந்த மாதிரி இருக்கலாம். மந்திரிகள் அப்படிங்கிறவங்க ஆலோசகர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். நம்ம இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்துல அதுதான் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னும் பியூரோக்ரசி அப்படின்னும் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மத்திய அரசாங்கம் திட்டங்களை கொண்டு வந்துட்டு கலெக்டரை கூப்பிட்டு மீட்டிங் நடத்த வேண்டியிருக்கு. ஐயா சாமி செய்திரியா, இப்படி எல்லாம் நல்லது கொண்டு வந்திருக்கிறேன், கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. இத மனசுல வச்சு நம்ம ஒருவேளை அந்த தமிழ் இத மறுபடி படிச்சா ஒருவேளை நமக்கு கொஞ்சம் முன்னாடியே அந்த மந்திரி அமாத்தியர் எல்லாம் போட்டு இது பண்ணியிருந்தாங்க, அந்த குழப்பம் ஒருவேளை தெளிவாகலாம்னு நினைக்கிறேன். சரி, எப்படியா நாம பெருசா குழப்பாமலே தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 9வது அத்தியாயம் பார்க்கணும். அமாத்தியர்களை நியமிக்கும் போது இன்னென்ன சிறப்பு இருந்தா நியமிக்கலான்னு பல பேர் சொன்னாங்க. இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடியவங்களை நியமிக்கணும் அப்படின்னு சாணக்கியர் சொல்றார், கௌட்டில்யர்.
9வது இது. இதுல இங்கிலீஷ்ல போடும்போது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். மட்டும் இல்ல, இன்னைக்கு நாம வேற ஒரு விதமான ஒரு சிஸ்டத்துல இருக்கிறோம். அன்னைக்கு நடந்தது முடியாட்சி சொல்லுவாங்க, இன்னைக்கு நடக்கிறத ஜனநாயகம் சொல்லுவாங்க. அன்னைக்கு நடந்தது முடியாட்சி அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அது ஒரு ஜனநாயகம் மாதிரி தான் இருந்ததுன்னு பல சமயங்கள்ல நமக்கு தெரியுது. இன்னைக்கு ஜனநாயகம் நடக்குதுன்னு சொன்னாலும் குடும்ப ஆட்சி தான் நடக்குது அப்படிங்கிறதும் பாக்குறோம். அடுத்தது என்ன விஷயம் பேசுறாருன்னு பார்ப்போம். இவங்க ஆங்கிலம் சொல்லுது பூஜாரிகளையும் ஆலோசகர்களையும் நியமிக்கிறது சம்பந்தமானதுன்னு சொல்லுது. நமக்கு இன்னைக்கு உள்ள இதுல கவுன்சிலர்னா வார்டு கவுன்சிலர், பஞ்சாயத்து கவுன்சிலர், அதுக்கு அர்த்தம் வேற. இது அநேகமா மந்திரி அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கலாம். பூஜாரின்னு அவங்க போட்டிருக்காங்க, அது அநேகமா குருமார்கள், ராஜ குருக்கள்னு சொல்லுவாங்க, அவங்களா இருக்கலாம்னு எனக்கு ஒரு யூகம். நீ உள்ள போகும்போது என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஜானபதஹ ஜானபதஹ அபிஜாதஹ அபிஜாதஹ ஸ்வவக்ரஹ ஸ்வவக்ரஹ கிருத ஷில்பஹ கிருத ஷில்பஹ ச. ஒரு நிமிஷம். சக்ஷுஷ்மான் சக்ஷுஷ்மான் ராஜ்ஞஹ ராஜ்ஞஹ தாரயிஷ்ணுஹு தாரயிஷ்ணுஹு தக்ஷஹ தக்ஷஹ வாக்மி வாத்மி பிரகல்பஹ 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 பிரதிபத்திமான் பிரதிபத்திமான் உத்சாஹ பிரபாவ யுக்தஹ உத்சாஹ பிரபாவ யுக்தஹ. எனக்கு படுது ஜானபதஹ கமா அபிஜாதஹ கமா ஸ்வவக்ரஹ கமா கிருதஷில்பஹ கமா சக்ஷுஷ்மான் கமா ராஜ்ஞஹ கமா தாரயிஷ்ணுஹு கமா தக்ஷஹ கமா வாக்மி கமா பிரகல்பஹ கமா பிரதிபத்திமான் கமா உற்சாக பிரபாவ யுக்தஹ கமா. இந்த மாதிரி இது வாக்கியம் போகுதுன்னு படுது. கிளேஷ சஹஹ கிளேஷ ஷஹஹ சஹஹ சுச்சிஹி சுச்சிஹி மைத்ரஹ மைத்ரஹ திருட பக்திஹி திருட பக்திஹி ஷீல பல ஆரோக்கிய சத்துவ யுக்தஹ ஷீல பல ஆரோக்கிய சத்வ யுக்தஹ ஸ்தம்ப சாப்பலஹீனஹ ஸ்தம்ப சாப்பலஹீனஹ ஸ்தம்ப சாப்பல ஹீனஹ சம்பிரியஹ சம்பிரியஹ வைராணாம் அகர்த்தா வைராணாம் அகர்த்தா இத்தி அமாத்திய சம்பத்து. அது வேற சொல்லலாம். இதி இதி அமாத்திய அமாத்திய சம்பத்து. சம்பத்து. இதினா என்றவாறு, அமாத்தியனா மந்திரிகள், அமாத்தியர்களுடைய, சம்பத்து செல்வம்னு அர்த்தம், குணநலன்கள்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அமாத்தியர்களுக்கு இந்த மாதிரியான குணநலன்கள் இருக்கணும் அப்படின்ட்டு
அவருடைய வார்த்தைகளாலேயே ஒரு பட்டியல் படிக்கிறாரு. எடுத்த உடனே சோனியாவுக்கு ஆப்பு வச்சுட்டாரு. ராகுல் என்ன ராகுல் கான், பிரியங்கா வத்ரா எல்லாருக்குமே ஆப்பு வச்சுட்டாரு. ஜானபதக அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜனபதக அப்படின்னா அந்த மக்கள் வசிக்கிற இடம்னு ஒரு அர்த்தம். அத இன்னைக்கு சில பேர் என்ன பண்றாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தப்படுத்துறாங்க. நாம இந்த இடத்துல அதை அப்படி அர்த்தப்படுத்தாம சுதேசி அப்படின்னு அர்த்தப்படுத்திக்கலாம். அதாவது அந்த நாட்டை சார்ந்தவன் அப்படின்னு. ஜனபதம்னா ஜனங்கள் வாழக்கூடிய இடம், ஜானபதகன்னா அந்த இடத்தை சார்ந்தவன். பொதுவா ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல பேர் இல்லாதவங்க போட்டி போட முடியாதுன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் மாதிரி இருக்குல்ல, சில சமயங்கள்ல அந்த இடத்துலயே அவருக்கு பேர் இருக்கணும். நான் நினைக்கிறேன் கவுன்சிலர் இந்த வார்டு மெம்பர்லாம் வரும்போது அவருக்கு அந்த இடத்துலயே இருந்தா தான் அவர் போட்டிட முடியும். எம்எல்ஏக்கு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரியில ஓட்டர்ஸ் பேரை வச்சுக்கிட்டு மெட்ராஸ்லயும் போய் போட்டி போடலாம்னு நினைக்கிறேன். ஆனா அந்த கவுன்சில் வார்டு மெம்பர் மாதிரி பட்டதுக்கு அப்படி முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த லோக்கல்ல அவங்க பேர் இருந்தா தான் முடியும்னு நினைக்கிறேன். ஆராய்ச்சிக்குரிய விஷயம். எனக்கு ஒரு யூகத்துல சொல்றேன், நான் படிச்சதுனால சொல்லல, நடைமுறையில இருந்து சொல்றேன். இவர் என்ன சொல்றாருன்னா, ராஜா இல்ல மந்திரியே, அதாவது சொல்றது எக்ஸிக்யூட்டிவே கூட அந்த நாட்டை சேர்ந்தவரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜானபதக அப்படிங்கிற வார்த்தையில. அப்போ தமிழ்நாட்டுல தெலுங்குக்காரன் செண்ட மேலாம் வரக்கூடாதுன்னு அர்த்தம். ஐயா திரு தட்சிணாமூர்த்தி எல்லாம் தெலுங்கானாலேயே ஆந்திராவிலேயே போய் ஆட்சி பண்ணிக்கிட வேண்டியதுதான், தமிழ்நாட்டுல ஆளக்கூடாதுன்னு அர்த்தம். அடுத்தது அபிஜாத்தக. ஜாத்தகன்னா பிறந்தவங்கன்னு அர்த்தம். இந்த அபி அப்படிங்கிறத உயர்ந்தன்னு அர்த்தம் எடுத்துக்குவோம். பல விதமா அர்த்தம் எடுத்து இந்த இடத்துல நம்ம இப்படி எடுத்துக்குவோம். உயர் குலத்தில பிறந்தவன். வள்ளுவரை கூட அவருடைய திருக்குறள்ல இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஸ்வவக்ரஹ. அது என்ன வார்த்தை அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு பார்க்கணும். தமிழ்ல ஸ்வபக்ரஹம் போட்டிருக்கு. பாவா? ஆமா, பா போட்டிருக்கு. பா பா. அது தப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிக்ஷனரியும் ஸ்வவக்ரஹ தான் சொல்லுது. ஆனா என்ன துரதிருஷ்டவசமா அர்த்தத்தை கொடுக்காம விட்டாங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. பொதுவா வக்ர கொஞ்சம் வித்தியாசமா தேடி பார்ப்போம். அந்த நான் ஸ்வவக்ரஹன்னு படிச்சேன், அது கொஞ்சம் மாற்றி படிக்கலாம் தோணுது. சு அவக்கிரகன் வேணா படிக்கலாம். பொதுவா அவக்கிரகம்ங்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆவுக்கு பதிலா எஸ் மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு சிம்பிள் சொல்லுவேன்.
அந்த சிம்பலுக்கு சமஸ்கிருதத்துல அவக்கிரகம்னு பேரு. இது நாம சொல்றது. மற்றபடி ஒரு வேத மந்திரம் படிக்கும் போது ஒரு தொகை காம்பவுண்ட் வந்ததுன்னா அதனுடைய அதை பிரிச்சு படிக்கிறதும் அவக்கிரகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் வந்து படிக்கும்போது கிருத சில்பக அல்லது ஷீல பல ஆரோக்கிய சத்வயுக்தக இப்படி பிரிச்சு படிச்சேன். இந்த மாதிரி பிரிச்சு படிக்கிறதுக்கும் அவக்கிரகம்னு பேரு. ஆனா இன்னைக்கு உள்ள காலத்துல அது நான் சொன்ன மாதிரி அந்த சிம்பலை குறிக்கிறது மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஒரு பிரீஃப் பாஸ், சின்ன இடைவெளி, அதை குறிக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுது. இதெல்லாம் அதுக்குள்ள சில அர்த்தங்கள். சாணக்கியர் என்ன அர்த்தத்துல பயன்படுத்துறாருன்னு போட்டிருக்காங்களா பார்ப்போம். அர்த்த சாஸ்திரம். பல அர்த்தம் கொடுத்திருக்காங்க. சரி, ரஃபா ஒன்று படிக்கிறேன். செப்பரேஷன் ஆஃப் காம்பனன்ட் ஆஃப் த காம்பனன்ட் பார்ட்ஸ் ஆஃப் a compound or other grammatical forms. The mark or interval of such a separation. The syllable or letter which such separation occurs. A hiatus, absence of sandhi. The mark used to mark the elation of a. இதுதான் நாம அவக்கிரகம் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்றது. வித்ஹோல்டிங் ஆஃப் ரெயின், டிராட், ஃபெயிலியர் ஆஃப் ரெயின், மழை பெய்யாம இருக்கிறது. ஆப்ஸ்டக்கிள், இம்ப்ளிமெண்ட், ஏதோ தடைகள். யானை கூட்டம், யானையினுடைய நெத்தி, இயல்பு, இயல்பான குணம், தப்பான கருத்துக்கள், தண்டனை அல்லது ஒரு கெட்ட வார்த்தை, அப்புறம் அங்குஷம். இந்த மாதிரி அர்த்தம் எல்லாமே இருக்கு. ஹலோ சாமி, கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது சாமி. ஹலோ ஹலோ, இப்போ எதுவும் கேட்கல சாமி, இப்போ எதுவும் கேட்கல. இப்ப கேக்குது சாமி, இப்ப கேக்குது. ஆமா, ஒரு ட்ரெயின் போச்சுதுன்னா அது வந்து இன்டர்நெட்ல ப்ராப்ளம் ஏற்படுத்துது. அது மலேசியா கிளாஸ்ல இந்த பிரச்சனை வருது, கவனிச்சேன். முன்னாடி இப்படி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா அது என்ன, ட்ரெயின் இங்க கிராஸ் பண்ணும்போது யூகிக்கலாம் இன்னொரு 2-3 நிமிஷத்துல டிஸ்டர்ப் ஆகும்னு. இங்க இருந்து பாஸ் பண்ணி போகும்போது எங்கேயோ அதனுடைய பேசேஜ்ல கிராஸ் ஆகுது போல. அது மாதிரி அங்க இருந்து வரும்போதும் இங்க வர்றதுக்கு முன்னாடியே பாதிக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் என்ன சொன்னேன்னா, அவக்கிரகங்கிறதுக்கு அவங்க கொடுத்திருக்கிற எதுவும் நமக்கு
பொருத்தமான தெரியல. ஆங்கிலத்துல வந்து இன்ஃப்ளூயன்ஷியல்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தமிழ்ல அதுக்கு என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டேன். தன்னுடைய நாட்டை சேர்ந்தவன், நற்குலத்தில் பிறந்தவன், தவறுகள் ஏதேனும் செய்துவிட்டால் சுலபத்தில் அதை மாற்றக்கூடியவன். அப்படி அது கொஞ்சம் நெருங்கி வர்றது மாதிரி இருக்குது. ஆனா இவங்க இன்ஃப்ளூயன்ஷியல்னு போட்டிருக்காங்க. இதை எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் பிரிக்க முடியும். சு அவக்கிரக அப்படின்னு தான் பிரிக்க முடியும். அப்ப சேரும்போது ஸ்வக்கிரக, சுவக்கிரகங்கிறது ஸ்வக்கிரகன்னு வரும். நான் ஸ்வக்கிரகன் பிரிச்சேன். அது அவ்வளவு அந்த பிரிப்பு சரியில்லை. ஸ்வக்கிரக அப்படி ஒன்னாவே தான் சொல்லணும். எப்படி நமக்கு சுவாகதம் சொல்றோம், அது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த வார்த்தை. சு ஆகதம், கதம்னா போகிறது, ஆகதம்னா வருகிறது, சு ஆகதம் அப்படின்னா நல்லபடியா வர்றது. அப்ப நம்ம வீட்டுக்கு வர்றவங்களை நல்லபடியா வாங்க, வரவேற்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்துல சுவாகதம் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துறோம். சில பேர் அதை இன்னும் ரொம்ப நல்லபடியா வரவேற்கணுங்கிறக்காக வேண்டி சுஸ்வாகதம் வாங்க. சுன்னா நல்லன்னு பொதுவா ஒரு அர்த்தம். இப்போ சுஸ்வாகதம் அப்படின்னா சுஷ்டு சுவாகதம் அர்த்தம். இப்போ சுஷ்டு ஆகதம் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். பொதுவா ஆகதம் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வார்த்தையா இருக்கு. நான் சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட, தா வந்ததுன்னா இக்த பிரத்யா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதை எப்படி வரவேற்புங்கிற இடத்துல பயன்படுத்தலாம், சுவாகதம்னு பயன்படுத்தலாம்னு எனக்கு தெரியல. நடைமுறையில ரொம்ப பிரபலமான பாடல்களா இருக்கு. ஸ்வாகதம் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு பாடலே இருக்கு. கிருஷ்ணா நீ வான்னு கூப்பிடுறது மாதிரி அர்த்தத்துல எல்லாரும் அர்த்தம் பண்றாங்க. ஒருவேளை அது உண்மையிலேயே அந்த அர்த்தம் இல்லாததா கூட இருக்கலாம். ஆகதம்னா வந்த, வந்து விட்ட அப்படின்னு அர்த்தம். அதான் என்ன சொல்றது, அரைவ்டு. அப்ப அதை வந்து வரவேற்கிறோங்கிற அர்த்தத்துல பயன்படுத்த முடியுமாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட சந்தேகம். நான் இது வரைக்கும் யாரையும் அதை கேட்டுக்கல. சரி, எப்படியானாலும் எப்படி சு ஆகதம் அப்படிங்கிற வார்த்தை சேர்ந்து சுவாகதம்னு மாறுதோ, அதே மாதிரி இந்த இடத்துல சு அவக்கிரக சேர்ந்து சுவக்கிரகன்னு மாறி இருக்கலாம். சு ஆவும் சேரும்போது அது ஸ்வ அப்படிங்கிற மாற்றம் அடையும். அந்த மாற்றம் தான் இங்க இருக்கிற ஸ்வ. ஆனா நான் முதல்ல அதை எப்படி நினைச்சுக்கிட்டேன்னா, ஸ்வ தன்னுடைய, ஸ்வாங்கிறதுக்கு சுதந்திரம் சொல்றமே, அந்த ஸ்வா மாதிரி நினைச்சுக்கிட்டேன். அங்க சுதந்திரத்துல தந்திர இங்க வார்த்தைக்கு முன்னாடி ஸ்வா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேருது. ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, முன்னொட்டு. இப்போ ஸ்வ தந்திரக சேரும்போ, தந்திரகங்கிறது சார்ந்திருக்கிறது, ஸ்வ அப்படிங்கிறது தன்னை சார்ந்திருக்கிறது. அப்ப இன்னொருத்தர் நம்ம சாராம இருக்கிறது இண்டிபெண்டா இருக்கிறதுங்கிற அர்த்தத்துல சுதந்திரம்ங்கிற வார்த்தை வருது. நான் அந்த மாதிரி நினைச்சாக்கும் முதல்ல படிச்சேன். ஆனா இது அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. சு அவக்கிரக சேர்ந்து சோவக்கிரக மாறி இருக்கலாம். நாமளும் தமிழ் இதை ஒட்டி போலாம்னு நினைக்கிறேன். தப்பு இருந்தா திருத்தி கொள்ளக்கூடியவர்னு ஒட்டி போலாம்னு நினைக்கிறேன். ஆனா ஆங்கிலம் வந்து இன்ஃப்ளூயன்ஷியல்னு சொல்லுது. அடுத்தது கிருத்த ஷில்பக. பொதுவாக ஷில்பம் அப்படிங்கிறது பொதுவா சிலை வடிக்கிறது, சிற்பிகள் அப்படிங்கிற அர்த்தத்துல தமிழ்ல அதிகம் பயன்படுத்துறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 1வது 2வது அத்தியாயத்திலேயே கூட பார்த்தோம், கைவினைஞர்கள், இந்த ஸ்கில்ஃபுல் ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி அர்த்தத்துல அப்பவும் கூட பயன்படுத்தி இருந்தாங்க. இங்கேயும் அந்த மாதிரி அர்த்தத்துலதான் பயன்படுத்திருப்பாங்க. கிருத்த அப்படின்னா செய்யப்பட்ட, அதுவும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த இடத்துல நான் போன விஷ்ணு சஹஸ்ரநாமம் கிளாஸ்ல இதை பத்தி பேசினேன்னு நினைக்கிறேன்.
அந்த டுக்ரில்ஸ் கரணே பூ சத்தாயம். ஆ. அந்த பூங்கிறதுக்கு ஈக்குவல் ஆங்கில வார்த்தை என்னன்னா பி ஃபார்ம். அது பியா இருக்கலாம், ஆம், ஈஸ், ஆர், வாஸ், ஒயர், இது எல்லாமே பி ஃபார்ம்ல சேரும். இந்த இடங்கள் இதுல எங்கெல்லாம் பயன்படுத்தலாமோ அங்கெல்லாம் அந்த பூ வார்த்தை பயன்படுத்த முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, கிருங்கிறது டூக்கு சமானம். நமக்கு தெரியும் ஆங்கிலத்துல டூங்கிற வார்த்தை இல்லாத வெர்பே கிடையாது. உதாரணத்துக்கு ஐ லிசன் அப்படிங்கிறதுல டூ இல்லாதது மாதிரி தெரியுது. ஆனா அதையே நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்தினீங்கன்னா ஐ டு நாட் லிசன் மாறிடும். என்ன அர்த்தம்னா அந்த லிசனுக்கு உள்ள டூ இருக்குது. நெகட்டிவ் போடும்போது அந்த டூ தனியா வெளியே வந்து தன்னை காட்டிக்கும். மற்ற சென்டென்ஸ் அதுக்கு முன்னாடியே ஒழிச்சுக்கும். ஐ டிட் நாட் லிசன், டூ ஃபார்ம்ல தான் இந்த டூ டிட் டன் எல்லாம் வர்றது. எல்லா வெர்புகளையும் இந்த டூ டிட் அடங்கி இருக்கு. பாஸ்ட் டென்ஸ்ல டிட்டும் பிரசன்ட் டென்ஸ்ல டூவும் டஸ்ஸும். கிட்டத்தட்ட அத மாதிரியான ஒரு சமமான வார்த்தை தான் சமஸ்கிருதத்துல கிருங்கிறது. இப்போ உங்களுக்கு அதை இமேஜின் பண்ண முடியும், இந்த ரெண்டு வார்த்தைகளும் ஒரு மொழியில எவ்வளவு பெரிய விளையாட்டு விளையாடும் அப்படின்ட்டு. சரி, எப்படின்னா கிருத்த அப்படிங்கிறது செய்த அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்படிங்கிற அர்த்தம். ஆர்ட்ஸ் மத்து வந்து ஸ்ரீமத் வரும். ஆமா சாமி, ஆமா சாமி, கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. கேக்குது எனக்கு ஓரளவு, லேசா பிரேக் ஆகுது. கேக்கல சாமி. ட்ரெயின் வருதுன்னு நினைக்கிறேன். ஓ சரி சரி, இப்ப பரவாயில்ல சாமி, இப்ப நார்மல் ஆயிட்டு. அப்படியா? ஆனா எனக்கு வந்து அந்த ஒரு வித்தியாசம் இங்க காட்டுது. ட்ரெயின் வருது. ஆமா, சத்தம் கேக்குதா? ஆமா ஆமா, அது இதுதான். அங்க வரும்போதே வீட்டுக்கிட்ட வரும். அதாவது தோவாளை ஆவாய் மொழிக்கு இடையிலதான் அந்த மழை மறைவு பிரதேசம் சொல்லுவாங்க. ஒரு மலை இருந்துன்னா மலைக்கு அந்த பக்கம் மழை பெய்யாது. அது மாதிரி மலை இருந்து முன்னாடி வந்து சுங்காங்கடை மலையினால வில்லுகிரி பக்கம் எல்லாம் நாகர்கோவில் டிவி ஸ்டேஷன் தெரியாது சொல்லுவாங்க. அந்த மலை மறைச்சிடும், இந்த ஷேடோ ஏரியா. அது மாதிரி இந்த ஆறுலாய்மொழி தோவாளைக்கு இடையில ஏதோ ஒரு ஏரியாவில அந்த இன்டர்நெட் வேவ்ஸ் பிளாக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, அதனால அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்க கொஞ்சம் கேட்கலைங்கிறத சொன்னா நான் பாடம் எடுக்கிறது நிறுத்திக்குவேன். திருப்பி வண்டி போன போல திருப்பி தொடங்கிக்கலாம். சரி சாமி, சரி. சக்ஷுஷ்மான்னா நான் ஏற்கனவே மத் பிரத்தியா வத் பிரத்தியான்லாம் சொல்லியிருக்கிறேன். மதுப் பதுப்புன்னெல்லாம். அது என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பகவத்கீதா அப்படின்னு சொல்றோம்னு போன வகுப்புல சொன்னேன். சம்ஸ்கிருத வகுப்புல சொன்னா இந்த வகுப்புல சொன்னா ஞாபகம், சம்ஸ்கிருத வகுப்புல சொல்லியிருக்கலாம். அது வந்து ஆண்பாலா வரும்போது ஸ்ரீமான் அப்படின்னு வரும், பெண்பாலா வரும்போது ஸ்ரீமதி அப்படின்னு வரும். அந்த ஸ்ரீமத் அப்படிங்கிறது தான் ஆண்பால் பெண்பாலுக்கு இப்படி மாறி வருது. அந்த அதுக்கு பொதுவா அர்த்தம் who possesses that, one who possesses. குணவான், பலவான், புத்திமான், இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள். அது மாதிரி இங்க சக்ஷுஷ்மான்னு சொல்லியிருக்கு. அப்போ கண்ணு உள்ளவன் அர்த்தம். இப்ப எல்லாருக்கும் தானே கண்ணு இருக்கு அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு லாங் சைட் இருக்கு, தீர்க்கதர்ஷி அப்படிங்கிற அர்த்தத்துல அதை பயன்படுத்தி இருக்கலாம். அடுத்தது பிராஜ்ஞக. ஞக அப்படின்னா புத்திமான், அதாவது தெரிந்தவன் அர்த்தம். பிர
அஹ், பிர ஆ ரெண்டும் சேர்ந்திருக்கணும். இதுல ஆனா முழுமையா தெரிஞ்சவன், பிர அப்படின்னா தெளிவா முழுமையா தெரிஞ்சவன். கீதையில இந்த மாதிரி ஒரு பிரயோகம் இருக்கு 2வது அத்தியாயத்துல, ஸ்தித பிரஜ்ஞக அப்படின்னு வரும். ஆனா அங்க வந்து பிரஜ்ஞக பிர குறிலாக்கும், அங்க வந்து பிர பிளஸ் ஞ அப்படி சேர்த்திருந்தாங்க. இங்க பிராஜ்ஞகன்னு சேர்த்திருக்குது. இது வந்து பிர பிளஸ் ஆ பிளஸ் ஞ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தா தெளிவா முழுமையா தெரிஞ்சவர் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்துக்கணும். இது முண்டகோ உபனிஷத்து இந்த மாதிரி ஒரு பிரயோகம் வருது. அங்க சங்கரர் 2 விதமா எடுக்கிறாரு. ஜீவாத்மாவுக்கு சுஷுப்தியில என்ன பேரு அப்படின்னு வரும்போது விஸ்வக, தைஜசக, பிராக்ஞகன் 3 பேர் கொடுப்பாங்க. விஸ்வக அப்படிங்கிறது முழிச்சிருக்கும் போது ஜீவாத்மாவுக்கு பேரு. தைஜசகன்னா தூங்கும் கனவு காணும் போது, தூங்கும் போது அவருக்கு பிராக்ஞகன் பேரு. இப்ப பிராக்ஞகனுக்கு எப்படி அர்த்தம் எடுக்குங்கிறதுல 2 விதமான அர்த்தம் எடுக்க முடியுங்கிற 2 விதமா அவங்க எடுத்திருப்பாங்க. ஏன்னா பிர பிளஸ் அக்ஞக சேர்ந்தாலும் சம்ஸ்கிருதத்துல பிராக்ஞக தான். பிர பிளஸ் ஆ பிளஸ் ஞக சேர்ந்தாலும் பிராக்ஞக தான். பிர பிளஸ் அக்ஞக எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, அக்ஞக ஞகன தெரிஞ்சவன், அக்ஞகன தெரியாதவன், பிரக்ஞகனா பிராக்ஞகனா ஒட்டுமொத்தமா தெரியாதவன் அர்த்தம். அப்ப இந்த பிராக்ஞங்கிறது அப்படி ஒரு அர்த்தம் எடுக்க முடியும். ஆனா இந்த இடத்துல அது பொருத்தம் இல்லைங்கிறதுனால நாம அந்த பிர பிளஸ் ஆ அப்படின்னு ஆக்கி தெளிவா முழுமையா தெரிஞ்சவர் அப்படின்னு எடுத்துக்குவோம். பிராஜ்ஞக. தாரயிஷ்ணுகு, தாரணம் அப்படின்னா தாங்கிறது அப்படின்னு பொதுவா அர்த்தம். கதாதாரி, சக்கரதாரி இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். கதாதரர் அப்படின்ட்டு ராமகிருஷ்ணனுடைய இயற்பெயர். கயாவில் உள்ள விஷ்ணுவுக்கு பேரு கதாதரர், கதையை தரித்தவர் அப்படின்னு. அதை வச்சு அந்த சுவாமி பேரை வச்சுதான் ராமகிருஷ்ணருக்கு கதாதரர் அப்படின்னு பேர் போட்டாங்க. பொதுவா அந்த மாதிரி அர்த்தம். அதுல இருந்தா தரணி, நம்ம எல்லாம் தாங்கிறதுனால பூமிக்கு தரணின்னு பேர். இந்த இடத்துல நாம உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், சகனாவதுன்னு ஒரு மந்திரம் உண்டு. அதுல சகனாவது சகனோ புனக்து சக வீரியங் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைன்னு மந்திரத்துல ஒரே இடத்துல இந்த தாரண அர்த்தத்தை எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்கன்னா, மூளையில தங்க வைக்கிறதுங்கிற அர்த்தத்துல. தாங்கிறது தங்க வைக்கிறதுங்கிற அர்த்தம் இதுக்கு உண்டு. அதுல அந்த மாதிரி அர்த்தம் எடுப்பாங்க. இந்த இடத்துல நாம அந்த மாதிரி தான் அர்த்தம் எடுக்கணும். ரொம்ப நல்ல ஞாபக சக்தி உள்ளவன். தாரயிஷ்ணுகு அப்படின்னா நல்ல ஞாபக சக்தி உள்ளவன். அதாவது நாகாலாந்துல நடந்ததுக்கு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பதில் சொல்லணும்னு சொன்னா உடனே தமிழ்நாட்டுல எத்தனை ஆயிரம் விஷயம் இந்த அயோக்கியர்கள் பண்ணாங்கிற லிஸ்ட எடுத்து நம்ம படிக்கணும். கட்ட 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 கட்டான்னு இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அந்த போய் கேள்வி கேட்கவான்னு சொல்லணும். அப்படி நம்ம கிட்ட ஷார்ப் மெமரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தாரயிஷ்ணுகுன்னு இந்த இடத்துல அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்போ அந்த அமாத்தியர் வந்து நல்ல ஞாபக சக்தி உள்ளவராகவும் இருக்கணும். ரெஃபர் பண்ணி சொல்றேங்கிற பேச்சே அவர் இருக்கக்கூடாது. எல்லாம் அவருடைய ஃபிங்கர் டிப்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சம்ஸ்கிருதத்துல கண்டஸ்தகன்னு சொல்லுவாங்க. எல்லாம் தொண்டையில தான் இருக்குமா, ஒரு கேட்டோட வெளியே வந்துடும். அது ஏதோ இங்கிலீஷ்ல ஃபிங்கர் டிப்ஸ் சொல்லுவாங்க, வேற நுனியில இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளு அப்படின்னு அர்த்தம். தக்ஷக பொதுவா தக்ஷக அப்படிங்கிறது
தட்சிணாமூர்த்தி சொல்றோம். திறமையானங்கிற அர்த்தம் வரும். பார்ப்போம் அவங்க எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னு பார்ப்போம். குஷல் குஷலக அப்படின்ட்டு கீதையில வரும். யோக கர்மசு கௌஷலம் அப்படின்னு ஒரு இடம் 2வது அத்தியாயத்துல 48வது ஸ்லோகம் நினைக்கிறேன். யோக கர்மசு கௌஷலம் அப்படின்னு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திறமையாக காரியங்கள் செய்கிறது. சாதாரணமா செயல்கள் நம்மளை துக்கப்படுத்தும், துன்பப்படுத்தும். அந்த செயல்களை இன்பம் தரக்கூடிய செயல்களாக மாற்றுற திறமைக்கு அந்த இடத்துல குஷலம் அர்த்தம் எடுத்திருப்பாங்க. தக்ஷக அப்படிங்கிறது அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை தான். தட்சிணாமூர்த்திங்கிறது இந்த தக்ஷகங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது அப்படின்னு அர்த்தம் எடுக்கிறதும் உண்டு. கீதையிலையும் சுச்சிர் தக்ஷக அப்படின்ட்டு 17வது அத்தியாயம் 18வது அத்தியாயத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அங்கேயும் திறமைங்கிற அர்த்தம் தான் எடுக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு ஞாபகம். இதுல இருந்து அநேகமா நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய தச்சன்கிற வார்த்தை வந்திருக்கும். தமிழ்ல நாம பொதுவா ஆசாரியமாருக்கு முக்கியமா மர வேலை செய்யறவங்களை தச்சன்னு சொல்லுவோம். கல் வேலை செய்யறவங்களையும் சொல்றவங்க இருக்காங்க. இந்த தக்ஷக தான் தமிழ்ல தச்சன்னு மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, பார்வதியுடி தாக்ஷாயணி, தக்ஷனுடைய மகளாக பிறந்ததுனால தாக்ஷாயணின்னு ஒரு பேர் பார்வதிக்கு இருக்கு. அவர் பேரும் தக்ஷக தான். பொதுவா தக்ஷன்னா ரொம்ப திறமசாலிங்கிறது சாதாரண அர்த்தம். வேற அர்த்தம் இருக்கான்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துப்போம். வாக்மி, வாக்கு அப்படிங்கிறதுல இருந்து அந்த வாக்மின்னு வருது. அந்த மா வந்ததுனால இக்கா மாறிட்டுது. வாக்குன்னா சொல், வாக்மின்னா சொல்றதுல பேசுறதுல திரும்ப திறமசாலி அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது பிரகல்ப. வாக்மிங்கிறது ஒண்ணு தான் சொல்ல நினைக்கிற விஷயத்த சரியா அடுத்தவங்களுக்கு சொல்றாரு, அது ஒரு விதமான பேச்சு திறமை. இன்னொன்னு ஒரு பெரிய கூட்டத்தை என்ன சொல்றது மயக்குகிற அளவுக்கு பேசுறது. அது அறிவாளிகளா இருந்தாலும் சரி, இல்ல சாதாரண ஜனங்களா இருந்தாலும் சரி, அவங்கள கவர்ற அளவுல கட்டுப்படுத்தி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எப்படி பாம்பு மகுடிக்கு மயங்கி இருக்கும், அது மாதிரி இந்த கூட்டம் அவருடைய வார்த்தைகளுக்கு மயங்கி இருக்கும். அந்த மாதிரி பேசக்கூடிய திறமை அப்படியும் எடுக்க முடியும். அந்த மாதிரி பேச்சு சம்பந்தமா என்னென்ன இருக்கோ எல்லாம் அதுக்குள்ள அடக்கம்னு வச்சுக்கலாம். அடுத்தது பிரகல்பக. ஆங்கிலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தக்ஷகன் வந்த இடத்துல போல்டுன்னு அர்த்தம் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு தமிழ்ல என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல ஸ்கில்ஃபுல்னு அர்த்தம் எடுத்திருக்காங்க. சுலபத்தில் அதை மாற்றக்கூடியவன், சிற்பக்கலையில் தேர்ச்சி, அரசியல் ஞானத்தை அதாவது அர்த்த சாஸ்திர ஞானத்தை கண்களாக கொண்டு உலகத்தை பார்ப்பவன், கடந்த கால சரித்திர அறிவும். சிற்பக்கலையில் தேர்ச்சின்னு போட்டிருக்காங்களா? இல்ல சாமி, அது முன்னாடி உள்ளதுக்குன்னு நினைக்கிறேன் சாமி. அவங்க சிற்பம் மட்டும் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதானே சிற்பக்கலையில் தேர்ச்சி அப்படிதான் சாமி போட்டிருக்காங்க. இல்ல, சிற்பக்கலையில் தேர்ச்சி அரசியல் ஞானத்தை அதாவது அர்த்த சாஸ்திர ஞானத்தை கண்ணாக கொண்டு உலகை பார்ப்போம். அது அடுத்தது. கடந்த கால சரித்திரையும் நிகழ்கால உலக போக்கின் அறிவும் இனி எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றும் அறிவும் நிறைந்தவன், நினைவாற்றல் கொண்டவன், சாமர்த்தன் பேச்சில் வல்லவன். சமர்த்தன்
சமர்த்தன் திறமசாலிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்திருக்காங்க. நான் நினைக்கிறேன் இதுல ஆங்கிலத்துல ஏதோ குளறுபடி ஆயிட்டு அல்ல அவங்களுடைய பாடபேதம் ஏதாவது அவங்களுக்கு இருந்திருக்கலாமோ என்னமோ. பிரகல்பக அப்படிங்கிறதுதான் போல்டுன்னு அர்த்தம். ஆனா இவங்க அந்த ரெண்டையும் ஆங்கிலத்துல மாற்றி எடுத்திருக்காங்க. தக்ஷக பிரகல்பக ரெண்டு இடம் மாறி இருக்கு ஆங்கிலத்துல. தக்ஷகன திறமசாலி, பிரகல்பகனா தைரியமானவன். அடுத்தது பிரதிபத்திமான். பொதுவா பிரதிபத்தி அப்படின்னா புரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. அதனுடைய ஒரு விஷயத்துல நமக்கு கிடைக்கிற அறிவு அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை பிரதிபத்தி. பிரதிபத்திமான்னா அறிவு உள்ளவன் அப்படின்னு, புத்திசாலி அப்படின்னு எடுத்துக்கலாம். உற்சாக பிரபாவ யுக்தக. உற்சாகம்னா பல அர்த்தம் எடுத்தாலும் முயற்சிங்கிற அர்த்தம் எல்லாம் இருக்கு. இந்த இடத்துல நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய உற்சாகம் அப்படியே அதை எந்தூசியாசம் அப்படின்னு எடுத்துக்கணும். எப்பவுமே இது சுறுசுறுப்பா இருக்கிறவன். உற்சாக பிரபாவ. இந்த இடத்துல பிரபாவம்னா அந்த உற்சாகத்தினுடைய மகிமை. பிரபாவம்ங்கிறது புகழ், பெருமை அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. வெளிச்சம் அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. உற்சாகத்தினுடைய பிரபாவம். யுக்தகன்னா சேர்ந்தவன். இது கீதை இந்த வார்த்தை வருது. யுக்தகங்கிறது சேர்ந்தவன் அர்த்தம். சுருக்கத்துல உற்சாகம் நிறைந்தவன் அப்படிங்கிற அர்த்தம். உற்சாக பிரபாவ யுக்தகன்னா உற்சாகம் நிறைந்தவன். அதாவது அவனுக்கு எப்பவுமே சில சுறுசுறுப்பா இருப்பான். சோம்பலே அவன்கிட்ட பார்க்க முடியாது. இதுதான் தூங்காமை அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். தூங்காமை, கல்வி, துணி, உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. சுறுசுறுப்பு, கல்வி, அறிவு, துணி உடைமை, தைரியம், இந்த மூணு ஒரு நிலத்தை ஆளக்கூடிய ராஜாவுக்கு வேணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த தூங்காமைக்கு இன்னொரு விதமும் அர்த்தம் எடுக்கலாம். இது பகவத்கீதையை ஒட்டி நம்ம எடுக்கிறதா இருந்தா, பகவத்கீதையில அர்ஜுனனை கிருஷ்ணர் சொல்லுவார் குடா கேஷவின். அங்க குடா கேஷன்னா தூங்காதவன்கிற மாதிரி அர்த்தம். அதை அடிப்படையா வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, எந்த காரியத்தை எந்த நேரத்துல செய்யணுமோ அது அந்த காரியத்தை அந்த நேரத்துல செய்யறவன். அதாவது பங்க்சுவல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல. தூங்காமை அப்படிங்கிறது ப்ரோக்ராஸ்டினேஷன். நரசிம்மராவ் மாதிரி அப்படியே சிரிக்காம இருந்துட்டு பிரச்சனைகளை பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு கவலை இல்லாம இருந்த மாதிரி இருக்காம இருக்கிறது. அதுவும் கூட தூங்காமைங்கிறது. தூங்காமைங்கிறது பொதுவா உறக்கம் இல்லாம இருக்கிறதுங்கிற அர்த்தம். அப்படி எடுத்துக்கிட்டு அதனால உற்சாகமா இருக்கிறாங்க அர்த்தம் எடுக்கலாம். அல்லது தூங்காமை அப்படிங்கிறது ஆற போடாம இருக்கிறது, உரிய நேரத்துல செய்யறது, அப்படியும் அர்த்தம் எடுத்துக்கலாம். அது உற்சாக பிரபாவ யுக்தக. அடுத்தது கிளேஷ சக. பொதுவா சக அப்படிங்கிறது சகிச்சுக்கிறது. கிளேஷம் அப்படின்னா கஷ்டம், துன்பங்கள். துன்பங்களை சகிச்சுக்கிறது. வாழ்க்கையில வரக்கூடிய, வள்ளுவர் சொல்லுவார், மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கண் இடுக்கட்படும். ஒரு எருது உழக்கூடிய அந்த மாடு தடங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து போகும். அது மாதிரி ஒருத்தன் தன்னுடைய வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் துவளாமல் எதிர்த்து போராடி போகணும். போனா அவனுடைய துன்பத்துக்கே துன்பம் வந்துடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். இடுக்கண் அழியாமைன்னு ஒரு அதிகாரம். கிட்டத்தட்ட கீதையில ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் அதுக்கும் நிறைய ஒற்றுமை பார்க்கலாம். கிளேச சக, துன்பத்தை சகித்துக் கொள்பவன் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்துக்கணும். இப்ப சகங்கிற நம்ம வேற பல இடங்கள்ல ச லட்சுமணக, அது சக லட்சுமணக, லட்சுமணோடு கூட அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கிறேன். ஆனா இந்த இடத்துல சகங்கிறது சகித்து கொள்ளுதல்ங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது ஆங்கிலத்துல இந்த இடத்துலயும் ஏதோ குளறுபடி பண்ணியிருக்காங்க, பார்ப்போம். ருச்சிஹி அப்படிங்கிறது தூய்மை. தூய்மைங்கிறது
பொதுவா மன தூய்மை, வாக்கு தூய்மை, செயல் தூய்மை, இப்படி 3 விதமா நம்ம எடுத்துக்கோம். மனோ, வாக்கு, காயம் 3லயுமே தூய்மையா இருக்கிறது. அதாவது உண்மையை பேசுறது, நேர்மையா இருக்கிறது, லஞ்சம் கிஞ்சம் வாங்காம இருக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட குவாலிட்டிஸ் இந்த இடத்துல சுச்சிஹி தூய்மையானவன் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது மைத்ரக. மைத்ர கருணை ஏவசன் கீதையில கூட இப்படி ஒரு வார்த்தை வருது. மித்ரன் அப்படிங்கிறது வர்றது மைத்ரக தத்திதம். ஆமா, நட்பு. மித்ரன்னா நண்பன், மைத்ரகன்னா நட்பு தன்மை உள்ளவன், எல்லாருக்கும் நண்பனா இருக்கிறவன். அதனால்தான் விஸ்வாமித்திரருக்கு உலகத்துக்கே நண்பனா இருக்கிறவன்கிற அர்த்தம் உண்டு. அதுதான் விஸ்வத்துக்கு மித்திரர் விஸ்வாமித்திரர். அது ரொம்ப கரெக்டா அப்படி கொண்டு வர முடியாதா, இல்ல சில சிக்கல் சிக்கல்லாம் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி விஸ்வ ஆ மித்ரக அப்படின்னு எல்லாம் கொண்டு வந்து அதை சரி பண்ணிக்கணும். ஏன்னா விஸ்வ அமித்ரகன்னு எடுக்கலாம், உலகத்துக்கு எதிரி எதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். வாய்ப்புள்ள ஒரு சமாசம் காம்பவுண்ட் அது. சரி, மித்ரக எல்லார்ட்டையும் நல்ல நட்பா பழகக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம். காட்சிக்கு இடி இனியன் கடுஞ்சொல்ல நல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். பாக்குறதுக்கு எளிமையானவனா இருக்கணும். எளிமையானவன்கிற இடத்துல சிம்பிளா இருக்கிறதுங்கிற மட்டும் இல்ல, ஜனங்கள் அவனை பார்க்க விரும்பினா எளிதில் வந்து பார்க்க முடியணும். கெடுபிடிகள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு போனா 4 மாசம் கழிச்சுதான் பார்க்க முடியும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஜனங்கள் ஒரு ராஜாவை எளிமையா பார்க்க போக முடியணும். அவனுடைய இன்டர்வியூ அவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கணும், சிரமம் இல்லாம கிடைக்கணும். அது காட்சிக்கு எளியன். கடுஞ்சொல்ல நல்லன்னு கடினமான வார்த்தைகள் பேசாதவன், ஹார்ட்ஸ் வேர்ட்ஸ் பேசாதவன்ங்கிற மாதிரி அர்த்தம். மைத்திரக அப்படி இனிமையா இருக்கிறது மைத்ரி பாவம் சொல்லுவாங்க. இனிமையானவன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கும். அடுத்தது திருட பக்தி. இந்த இடத்துல 2 விதமா எடுத்துக்கலாம். பக்தி, கடவுள்கிட்ட நல்ல பக்தி உள்ளவன். அப்ப கடவுள் இல்லைன்னு சொல்ற கூட்டத்துக்கெல்லாம் மந்திரி கவுன்சிலர் எல்லாம் ஆக கூட ஒன்றிய வார்டுல கூட வர்றதுக்கு லாயக்கு இல்லைன்னு அர்த்தம். இது ஒரு வித அர்த்தம், உறுதியான பக்தி உள்ளவன். இன்னொரு அர்த்தம் ராஜாவுக்கிட்ட உறுதியான பக்தி உள்ளவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அமாத்தியர் வந்து ராஜா கிட்ட ரொம்ப விசுவாசமா இருக்கணும். இந்த இடத்துல பக்திங்கிறது விசுவாசம்னு எடுத்துக்கலாம். ராஜாவுக்கு விசுவாசமா இருக்கிறவர். திருடன்னா உறுதியான விசுவாசம் உள்ளவர் அப்படியே எடுத்துக்கலாம். அப்புறம் ஷீலம்னா ஒழுக்கம்னு அர்த்தம். பல அப்படின்னா தமிழ்ல சொல்ற அதே பலம்தான், வலிமை. ஆரோக்கியம், நோயில்லாமை. அதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டு இருக்கா? இல்ல சாமி, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்ல, லைட்டா கேக்குது. சின்ன எங்க இருந்து கேக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் வேணா மியூட் பண்ணி பாக்கட்டா சாமி? இங்க கோயில்ல இது பாட்டு போட்டிருக்காங்க, நான் மியூட் பண்ணி பாக்குறேன். இப்ப எனக்கு வரலன்னு தான் நினைக்கிறேன். வரல, ஆமா வரல சாமி. சில சமயங்கள்ல ஆக்சுவலா வாஜ்பாய் விஷயத்துல நடந்ததுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஆரோக்கிய குறைவா இருந்த பிறகும் அவர் அடுத்த பிரதமர் எல்லாம் ஆகினாங்க. அவர் ஜெயிக்கல, அவ்வளவுதான். இல்லாட்டா அவர் நோயாளியோட ஒரு பிரதமராகவும் இருந்திருப்பாரு. அப்புறம் சில தலைவர்கள் சக்கர நாற்காலியிலே இருந்துட்டு கட்டிலே இருந்துகிட்டு ஆட்சி கட்டில விட பார்த்து சேர விட பார்த்துன்னு உட்கார்ந்துருப்பாங்க. தமிழ்நாட்டுல அண்மையில வரைக்கும் அப்படி உட்கார்ந்தாரு. அவரு வந்து கட்டில ஒழிஞ்ச பிறகுதான் பையனுக்கு வர முடிஞ்சது. அப்படி ஆரோக்கியம் இல்லாதவராக இருக்கக்கூடாது. பதவியில இருக்கிறாங்க,
பொறுப்புல இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஆரோக்கியமானவங்க தான் இருக்கணும். ஆரோக்கியம் இல்லாட்டா அவங்களுக்கு பதவி கிடையாது. 70 வயசுக்கு மேல இவங்க எடுக்காம இருக்காங்க. அதுல விசேஷம் என்னன்னா 70 வயசுக்கு உள்ளாடி இருப்பாங்க, ஆனா ஆரோக்கியம் இல்லாம இருப்பாங்க. அப்படி ஒரு சிலர் இருந்தாங்க. 70 வயசுக்கு மேல இருப்பாங்க, நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. அப்படி உள்ளவங்க உள்ள வர முடியல. அது மாதிரி இன்னும் கல்லு பிள்ளையார் கணக்கா இருக்காரு. அருண்ஜேட்லி போய் சேர்ந்துட்டாரு. அருண்ஜேட்லிக்கு சீட்டு கிடைச்சது, அது மாதிரி சீட்டு கிடைக்கல. அதனால வயசு விட ஆரோக்கியம் முக்கியம். சரி, எப்படியோ ஆரோக்கியங்கிறது இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, நாளைக்கு இன்னொரு மாதிரி இருக்கு. எதுவும் சொல்லதுக்கு வழி இல்லாத ஒரு விஷயம். இருந்தாலும் ஆரோக்கியமான ஆளா இருக்கணும். சத்துவ யுக்தக. சத்துவம் அப்படிங்கிறது அதுவும் சாத்விகமான மனசு, தூய்மை, உண்மை, அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடியதான். சத்துவங்கிறதுக்குள்ள தூய்மை இருக்கு, பிரைட்னஸ், ஞானம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள அது ஒரு வார்த்தையில அடங்கிடுது. இருந்தாலும் இந்த இடத்துல மற்ற இதோட சேர்த்து வந்திருக்கிறதுனால நம்ம சத்துவங்கிறது ஒரு சாத்வீகமான குணம் உள்ளவன் அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்ப சாத்வீகமான குணம்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது விளக்கம் கொடுக்கணும். அது பகவத்கீதையை ஒட்டி நாம சொல்றதா இருந்தா, யார் ஒருவன் மற்றவர்களுக்காக வாழணும்னு நினைக்கிறானோ அவன் சாத்வீகமானவன். சுயநலமாக வாழ்றவன் வந்து ராஜசம் மாணவன். கீதையில அந்த மாதிரி விளக்கம் இருக்கு. பிறருக்காக வாழக்கூடியவன சாத்வீகமானவன் நம்ம சொல்லலாம். அப்போ பொது நலத்துக்காக, பொதுமக்களுக்காக வாழக்கூடிய குணம் உள்ளவன் அப்படி நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிட்டா அது ஒரு அர்த்த கௌரவம், அது ஒரு கூடுதலான விசேஷமான அர்த்தம் கிடைக்குங்கிறனால நம்ம அப்படி எடுத்துக்கலாம். இப்ப ஷீல, பல, ஆரோக்கிய, சத்வ, யுக்தக இது எல்லாம் கூடினவன். யுக்தகங்கிறது கூடினவன் அர்த்தம். ஸ்தம்ப சாப்பல ஹீனக. ஸ்தம்ப அப்படிங்கிறது நம்ம தம்பம்னு சொல்லுவோம், பட்டாடோபம்னு சொல்லுவோம். அத ஒட்டுன வார்த்தை. அதாவது ஒரு அது வந்து கீதையில வரும். ஒரு நிமிஷம். அமானித்துவம், அதம்பித்துவம்னு வரும். கொஞ்சம் அந்த ஓசையில கொஞ்சம் ஐ வாஸ் கேரிட் அவே. இந்த இடத்துல இது வந்து ஸ்தம்பக அப்படிங்கிறது ஒரு பிடிவாத குணம். நாம் பிடிச்ச மயிலுக்கு 3 காலு, அந்த மாதிரிப்பட்ட குணத்துக்கு ஸ்தம்பக. அது இருக்கக்கூடாது. அட்ஜஸ்டபிளா, பிளெக்சிபிளா, கொஞ்சம் டைனமிக்கா இருக்கணும். ஒரு பிக்சேஷன் இருக்கக்கூடாது, ஒரு ரிஜிட்னஸ் இருக்கக்கூடாது. சபல அப்படிங்கிறது பலகீனம். தமிழ்ல கூட சொல்லுவோம், அவனுக்கு சபல புத்தின்னு சொல்லுவோம். அந்த அர்த்தம் தான். அதுல இருந்து தத்திதம் சாப்பலம். சாப்பலம் அப்படிங்கிறது அதாவது பலகீனம், என்ன சொல்றது, ஆப்போசிட் செக்ஸ் விஷயத்துல பலகீனம் இல்லாதவன். அந்த மாதிரி இந்த சப்பலம்ங்கிறதுக்கு அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கணும். அது ஸ்தம்பமோ சபலமோ இல்லாதவன், ஹீனகன இல்லாதவன், ரெண்டும் இல்லாதவன். இதுவரைக்கும் உள்ளது இருக்க வேண்டிய குணங்களை சொல்லிட்டு இருந்தாரு. இந்த இடத்துல இருக்கக்கூடாத குணத்தை சொல்றார். அது ஒரு சின்ன வித்தியாசம் இதுவரைக்கும் வந்ததுக்கும் இப்ப வர்றதுக்கும். அடுத்தது சாம்பிரியக. சாரி, சம்பிரியக. சம்முன்னா நல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆடியோ ப்ராப்ளம் வரலாம்.
பிரியக இனிமையானவன், பிரியமானவன். சம்பிரியக ரொம்ப நல்ல பிரியமானவன், எல்லாருக்கும் பிரியமானவன் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். வைராணாம் அகர்த்தா. வைரம்னா எதிரித்தன்மை, அடுத்தவங்க மேல கோபம், ஒரு என்ன சொல்றது, விரோத மனப்பான்மை. விரோதங்கிறது வைரங்கிறது வந்தது. அகர்த்தா, அந்த விரோத மனப்பான்மை பாராட்டாதவன். அது வந்து வைரானா அகர்த்தா, விரோத மனப்பான்மை பாராட்டாதவன். இதெல்லாம் ஒரு அமாத்தியருக்கு இருக்க வேண்டிய குணநலன்கள். கீதையில தெய்வீ சம்பத், அசுர சம்பத்துன்னு, தெய்வாசுர சம்பத் விபாக யோகம்னு வரும். அந்த இடத்துல அந்த சம்பத் என்ன அர்த்தத்துல பயன்படுத்திருக்கோ அதே அர்த்தத்துல இங்க பயன்படுத்திருக்குன்னு எடுத்துக்கணும். தெய்வ குணம், அசுர குணம், அதே மாதிரி அமாத்தியருடைய குணம்னு இந்த இடத்துல நாம எடுத்துக்கணும். சம்பத்துனா பொதுவா செல்வம், நல்ல குணங்கிறது ஒரு செல்வத்துக்கு சமானம் தானே. அதனால இந்த இடத்துல நம்ம குணம்னு எடுத்துக்கணும். இப்ப இவ்வளவு குணங்கள் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. இதுல நம்பர் போட்டு பார்ப்போம். ஒவ்வொன்றுக்கும் தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் ஆங்கிலத்துக்கும் என்ன வித்தியாசம் வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் அதுக்குள்ள நாம ஒரு சமன்வயம் பண்ணிக்குவோம். அதாவது குளறுபடிகள் இருந்ததுன்னா அதுக்குள்ள ஒன்ன நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறது, அதுக்கு சமன்வயம்னு பேரு. ஜானபதக அப்படிங்கறது ஆங்கிலத்துல நேட்டிவ்னு பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க? மியூட்ல பேசுறீங்க. தன்னுடைய நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னு. ஆமா. அடுத்தது அபிஜாத்தக பான் ஆஃப் ஹை ஃபேமிலி அப்படின்னு ஆங்கிலம் பண்ணிருக்காங்க. அது நற்குலத்தில் பிறந்தவன். ஸ்வகிரக, அது வந்து இன்ஃப்ளூயன்ஷியல்னு இவங்க பண்ணிருக்காங்க. தவறுகள் ஏதேனும் செய்துவிட்டால் சுலபத்தில் அதை மாற்றக்கூடியவன். ஆனா ஆங்கிலமும் சரி தமிழும் சரி எப்படி அந்த வருத்தத்துக்கு வந்து சேர்ந்தாங்கிறது கொஞ்சம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம் தான் எனக்கு. அடுத்தது கிருத ஷில்பக, வெல் ட்ரெயின்ட் இன் ஆர்ட்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. நான் ஆங்கிலத்துல இதே மெத்தட்ல தான் முன்னாடி அவர் ஷில்பங்கிற வார்த்தை பயன்படுத்தும் போதும் அர்த்தம் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சிற்பக்கலையில் தேர்ச்சி. அங்க அந்த சிற்பக்கலை மட்டும் எடுத்திருக்காங்க. அது அப்படி எடுத்தா சரி வராதுன்னு நான் நினைக்கிறேன். சக்ஷுஷ்மான் possessed of foresight. அரசியல் ஞானத்தை, அதாவது அர்த்த சாஸ்திர ஞானத்தை கண்களாக கொண்டு உலகத்தை பார்ப்பவன். அர்த்த சாஸ்திரத்துக்கு உள்ளாத அடக்கிட்டாங்க. பொதுவா ஒரு தீர்க்க தரிசனம், தொலைநோக்கு பார்வைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க, அப்படி எடுத்துக்கிறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பிராஜ்ஞக, வைஸ். சாமி இது இன்னும் கொஞ்சம் எழுதியிருக்காங்க. அர்த்த சாஸ்திர ஞானத்தை கண்களாக கொண்டு உலகத்தை பார்ப்போம். கடந்த கால சரித்திர அறிவும், நிகழ்கால உலக போக்கின் அறிவும், இனி எதிர்காலம் எப்படி என்னும் அறிவும் நிறைந்தவன். அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அரசியல் ஞானம்ங்கிறத விட அது நல்லா இருக்கு. உலகம் போற போக்க தெரிஞ்சவன், போன போக்கையும் போகிற போக்கையும் இனி போக போற போக்கையும் தெரிஞ்சவன். அது அரசியலா இருக்கலாம், அல்லது ஆயுதங்களா இருக்கலாம், அல்லது சயின்ஸா இருக்கலாம், அல்லது மக்களுடைய கேரக்டர் திங்கிங் பேட்டர்னா இருக்கலாம். எல்லாமே தெரிஞ்சவரா எடுத்துக்கிறதா நல்லா இருக்கும். அடுத்து தாரைஷ்ணு ஆஃப் ஸ்ட்ராங் மெமரி, நினைவாற்றல் கொண்டவன். தக்ஷக, இங்க போல்டுன்னு போட்டிருக்காங்க, ஏதோ தப்பு நடந்திருக்கு நம்ம எடுத்துக்குவோம். ஸ்கில்ஃபுல்லோட நம்ம அதை சேர்த்துக்குவோம் ஆங்கிலத்துல. சமர்த்தன். வாக்மி, எலக்வென்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பேச்சுல திறமசாலி அப்படிங்கிறது. அங்க தமிழ் என்ன கொடுத்திருக்காங்க? பேச்சில் வல்லவன். அடுத்த பிரகல்பக, அது போல்டு, இடம் மாறி கிடக்குன்னு எடுத்துக்குவோம் ஆங்கிலத்துல. தைரியசாலி. பிரபத்திமான், இன்டெலிஜென்ட்னு எடுத்திருக்காங்க.
சாரி பிரதிபத்திமா, பிரபத்தினா சரணாகதி, பிரதிபத்திமா. சமயோ சமயோஜிதமானவன். சமயோஜிதம் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு முடிவெடுக்கிற திறமை, அதுதான் சமயோஜிதம் சொல்லுவாங்க. இப்ப பொதுவாக தென்னாலிராமனுக்கு அது ரொம்ப அதிகம். தென்னாலிராமனுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம். சமயோஜிதமா, சமயத்துக்கு யோஜிதனா உகந்த மாதிரி, சமயோஜிதனா அந்த நேரத்துக்கு தகுந்தது மாதிரியான, சமய உச்சித, எனக்கு தெரிஞ்சு அது வார்த்தை இப்படி பிரியும். சமய உச்சித சேரும்போது சமயோச்சிதன்னு மாறும். சமயத்துக்கு உச்சிதமான முடிவுகளை எடுக்கிற திறமை சமயோச்சிதம். பிரதிபத்தி அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது, அறிஞ்சுக்கிறதுங்கிறது தான் பொதுவான அர்த்தம். அதுக்கு அப்படி ஒரு விசேஷமா சொல்றது நல்லதுதான். சமயோச்சிதம்னு எடுத்துக்கிறது நல்லதுதான். ஏன்னா ஏற்கனவே பிராஜ்ஞாக தெளிவான அறிவு உள்ளவன் நம்ம சொல்லியிருக்கிறோம். மறுபடியும் இங்க அறிவே அப்படின்னு எடுத்தா சரி வராது. சமயோச்சிதம்னு எடுத்துக்கிறது விசேஷம்தான். உற்சாக பிரபாவயுக்தக பொசஸ்ட் ஆஃப் எந்தூசியாசம். உற்சாகமும் பிறருக்கு ஆணையிடும் ஆற்றலும் கொண்டவன். அப்ப இவங்க தமிழ்ல என்ன பண்ணிட்டாங்க, உற்சாக பிரபாவ 2 வார்த்தையா எடுத்துட்டாங்க. உற்சாக பிரபாவம்னு எடுக்காம உற்சாக பிரபாவ அப்படின்னு 2ஆ எடுத்திருக்காங்க. அப்ப அப்படி பிரபாவம்ங்கிறது மற்றவங்கள் மேல அவனுக்கு ஒரு சே இருக்கிறது, அந்த மாதிரி எடுத்த. பொதுவா பிரபா அப்படின்னா வெளிச்சம், ஒளி. இந்த இடத்துல மற்றவங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற திறமைங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம், நல்லாதான் இருக்கு. உற்சாக பிரபாவயுக்தக. அடுத்தது கிளேஷ சகஹ. இங்க டிகினிட்டி அண்ட் என்டூரன்ஸ்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை இவங்க என்ன பண்ணிருக்கலாம், உற்சாக பொசஸ்ட் ஆஃப் எந்தூசியாசம் டிகினிட்டி, பிரபாவ அப்படிங்கிறத டிகினிட்டின்னு ஆங்கிலம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிகினிட்டிங்கிறது பொதுவா ஒரு ஸ்டேட்டஸ், சொல்றது ஒரு ஆளை பார்த்தவுடன் நமக்கு ஒரு மரியாதை, அவர் மேல ஒரு மரியாதை வரதா டிகினிட்டிம்பாங்க. இந்த பிரபாவம்ங்கிறத அவங்க அந்த மாதிரி எடுத்திருக்காங்க ஆங்கிலத்துல. அப்புறம் கிளேச சகக என்டியூரன்ஸ், அதை அப்படி எடுத்திருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ஆங்கிலம், தமிழ். கஷ்டங்கள் நேரும் போது அதை சகித்து கொள்ளக்கூடியவன். அடுத்தது சுச்சிஹி, பியூர் இன் கேரக்டர், நேர்மையானவன். மைத்ரக அஃபபிள், நட்புக்குரியவன். திருட பக்திஹி, firm in loyal devotion. திடபக்தி கொண்டவன். அது ராஜா கிட்டே தெய்வத்துக்கிட்டே நம்ம சொல்லல, நாம தெய்வத்துக்கிட்டையும் எடுத்துக்க வேண்டியதுதான். ராஜாவை பத்திய கான்டெக்ஸ்ட் அர்த்தசாஸ்திரம்ங்கிறதுனால ராஜாவுக்கு விசுவாசமானவன் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் நாம எடுத்துக்கலாம். அடுத்தது ஷீலபல ஆரோக்கிய சத்வயுக்தக. அதுக்கு எண்டோவ்டு வித், யுக்தகங்கிறத எண்டோவ்டு வித்னு எடுத்திருக்காங்க. எக்ஸலண்ட் கான்டெக்ட் ஷீலம், பல ஸ்ட்ரென்த், ஆரோக்கிய ஹெல்த், சத்துவ பிரேவரி, அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. தமிழ் நற்குணம், வல்லமை, ஆரோக்கியம், உத்வேகம்,
விடாமுயற்சி இவைகள் நிறைந்தவன். அதுல உத்வேகம் விடாமுயற்சின்னு 2 கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அங்க வார்த்தை ஒண்ணுதான் இருக்கு, சத்துவங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்கு. சரி. அடுத்தது ஸ்தம்ப சாப்பல ஹீனக, அத வந்து ஃப்ரீ ஃப்ரம், ஹீனகங்கிறத ஃப்ரீ ஃப்ரம் எடுத்திருக்காங்க. ப்ரோக்ராஸ்டினேஷன் அண்ட் ஃபிக்கிள் மைண்டட்னஸ், சாப்பலக ஃபிக்கிள் மைண்டட்னஸ் எடுத்திருக்காங்க. ஸ்தம்ப அப்படிங்கிறத ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி அர்த்தம் வருதான்னு பாக்குறேன். நீங்க தமிழ் என்ன சொல்லுது பாருங்க. தமிழ்ல சஞ்சலமற்றவன், அந்த ஒரு வார்த்தை தான் போட்டிருக்காங்களா? ஆமா சார். அடுத்தது அன்பால் அனைவரையும் அரவணைத்துக் கொள்பவன். அடுத்த இதுக்கு அப்ப ஸ்தம்ப என்ன பண்ணாங்கன்னு தெரியல. முந்தின இது மறுபடியும் அந்த உத்வேகம் விடாமுயற்சி 2 சொன்னாங்களா? ஆமா சாமி. நற்குணம், வல்லமை, ஆரோக்கியம், உத்வேகம், விடாமுயற்சி இவைகள் நிறைந்தவன். ஸ்தம்ப அப்படிங்கிறதுக்கு தூண் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. ஒரு மரத்தினுடைய இதானாலும் சரி, இல்ல வீடுல கட்டுற அந்த பில்லர் ஆனாலும் சரி, அந்த மாதிரி அர்த்தமும் உண்டு. நம்ம சமஸ்கிருத புக்ல அந்த வார்த்தை நீங்க அப்ப வரலன்னு நினைக்கிறேன். நான் இவங்க கொடுத்திருக்கிற ப்ரோக்ராஸ்டினேஷன் ஐடியா நான் நினைக்கிறேன் ஸ்தம்பக அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்தம்பித்த, தமிழ்ல கூட சொல்லுவோம். அப்படியே கேட்ட உடனே அப்படி ஸ்தம்பிச்சு போனேன், ஸ்டன் ஆகி நிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்துல. அந்த ஸ்தம்ப அப்படிங்கிறதுக்கு ஸ்டன் ஆகுறங்கிற அர்த்தம் உண்டு. ஸ்டன்னால அப்படி கல்லு மாதிரி தூணு மாதிரி நிற்பாங்களே, அந்த அர்த்தம் அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். ஸ்டன் ஆகுறதுங்கிற அர்த்தம் இருக்குது. அதனால செயல்படாத அப்படிங்கிற அர்த்தம் எடுத்து அதுல இருந்து நம்ம ப்ரோக்ராஸ்டினேஷன் அர்த்தம் கொண்டு வரலாம். தமிழ்ல அந்த வார்த்தை விடுபட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் டிரான்ஸ்லேஷன்ல. அந்த விடாமுயற்சி உத்வேகத்தோடு கூடியங்கிறதுக்கு அடுத்த வார்த்தை தமிழ்ல பாருங்க. விடாமுயற்சி, உத்வேகம், விடாமுயற்சி இவைகள் நிறைந்தவன், சஞ்சலமற்றவன். ஆமா, சபல அப்படிங்கிறத, சாப்பலங்கிறத மட்டும் சஞ்சலமற்றவன்கிற தமிழ் மொழிபெயர்த்திருக்காங்க. ஹீனக அற்றவன் பண்ணிருக்காங்க. ஸ்தம்ப அப்படிங்கிற வார்த்தை விட்டு போயிருக்கு. இந்த ஸ்தம்ப அப்படிங்கிறதுக்கு ரிஜிட்னஸ்ங்கிற அர்த்தம் நான் சொன்னேன், ப்ரோக்ராஸ்டினேஷன்ங்கிற அர்த்தம் ஆங்கிலம் சொல்லுது. ரெண்டுமே எடுக்க முடிஞ்ச அர்த்தம் தான். ஸ்தம்பன பொதுவாக தூண்கிற அர்த்தம் உண்டு. அப்படி ஸ்டன் ஆகி நிக்கிறதுங்கிற அர்த்தம் எடுத்துக்கிட்டா ப்ரோக்ராஸ்டினேஷன், காரியங்கள் அப்படி தேங்கி கிடக்கும், மூவ் ஆகாது. அல்லது ரிஜிட்டா இருக்கிறது, வளைஞ்சு கொடுக்காத தன்மை. 2 வித அர்த்தமும் அந்த இடத்துல ஸ்தம்பங்கிறதுக்கு எடுக்க முடியும். அடுத்தது சம்பிரியக அஃபெக்ஷனேட் அப்படின்னு ஆங்கிலம் பண்ணியிருக்காங்க. அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல்பவன். இல்ல 2 விதம். ஒண்ணு, மற்றவர்களுக்கு அவன் பிரியமானவனா இருக்கலாம், அல்லது அவன் மற்றவர்கள்ட்ட பிரியமா பழகிறவனாவும் இருக்கலாம். 2 விதமாவும் இந்த சம்பிரியங்கிறத எடுக்க முடியும். சப்ஜெக்டாவும் எடுக்க முடியும், ஆப்ஜெக்டாவும். மற்றவர்கள்ட்ட அவனுடைய குணம் எப்படி இருக்குன்னு எடுக்க முடியும், மற்றவர்களுக்கு அவன் எப்படி இருப்பான்னு எடுக்க முடியும். அதாவது இந்த பிரியமான குணம் இவங்கிட்டே இருக்கு, இவன் எல்லாத்துக்கும் நல்ல பிரியமா பழகிக்குவான், அப்படியே எடுக்க முடியும். அல்லது இவனுடைய அந்த நடவடிக்கைகள் மற்றவங்களுக்கு இவங்கிட்ட பிரியம் கொடுக்கும், அல்ல அவங்க எல்லாம் இவங்கிட்ட வந்து பிரியமா பழகுவாங்க, அப்படிங்கிற மாதிரி எடுக்க முடியும். அடுத்தது வைரானாம் அகர்த்தா
free from such qualities as excite hatred and enmity. இந்த வைரானாம்னு போட்டதுனாலேயான்னு என்ன தெரியல, ஹேட்ரட் அண்ட் எனிமிட்டின்னு கொண்டதுனால ரெண்டையும் சேர்த்து வைரம்ங்கிற அர்த்தத்துல எடுத்திருக்கலாம். அதை செய்யாதவன். கலகம் செய்து பகைமைகளை உருவாக்காதவன். கலகம் செய்துன்னு ஏன் போட்டு சேர்த்தாங்கன்னு தெரியல. பகைமைகளை உருவாக்காதவன். சரிதான். These are the qualifications of a ministerial officer. அமாத்ய சம்பத்து. தமிழ் என்ன சொல்லுது? இத்தகையவனாக முதன் மந்திரி இருக்க வேண்டும். இப்ப அமாத்தியனை முதல் மந்திரி ஆக்கி விட்டாங்க போல இருக்கு தமிழ்ல. சரி, அடுத்த வரி. அதஹ அதஹ பாத பாத அர்க அர்க குணஹீனௌ குணஹீனௌ மத்தியம அவரௌ மத்தியம அவரௌ அதக அதனால் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதன் காரணமாக, அதாவது அதகங்கிறது பஞ்சமி, கேத்தவ் பஞ்சமி அப்படின்னு எடுத்து அது அதனால் அப்படிங்கிற இது வரும். அப்ப அதகன்னா அதனால். எதனால்? மேல சொன்னதெல்லாம் இருக்கிறவன் மந்திரிக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணங்களா இருக்கிறதுனால பாத. எனக்கு இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தமிழ்ல அது சமஸ்கிருதம் என்ன போட்டிருக்காங்க பாருங்க. அதஹ பாதார்த்த குண ஹீனௌ மத்தியமாவரௌ. எனக்கு அர்க்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது அர்த்த அப்படின்னு வரணும். அந்த காவும் தாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அது ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசம் என்னுடைய இதுல தெரியல. நான் அர்க்க அப்படின்னு படிச்சேன். அது அர்த்த அப்படிங்கறதான் சரி. பாத அப்படின்னா கால் பங்கு, அர்த்த அப்படின்னா அரைப்பங்கு. பாத அர்த்த. குணஹீனம், குணம் இல்லாதவர்கள். இதுல கால் பங்கோ இல்ல அரைப்பங்கோ குணம் இல்லைன்னு வச்சுக்குவோமே, அவங்க மத்தியம அவரவ். நடுவு, வரன மேலான, அவரன கீழான. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? மேல சொன்ன இதெல்லாமே முதல் தர மந்திரிக்குள்ள குணம். இதுல ஒரு சின்ன குளறுபடி இருக்கு. பொதுவாக என்ன சொல்ற, ரெஸ்பெக்டிவ்லின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சில சமயங்கள்ல. 1 2 3 வரிசைப்படுத்திட்டு அடுத்தது சிலதை சொல்லிக்கிட்டு ரெஸ்பெக்டிவ்லிம்பாங்க. இதுல 1 1ஓடையும் 2 2ஓடையும் 3 3ஓடையும் சேரணும் அர்த்தம் எடுத்துப்போம் ரெஸ்பெக்டிவ்லின்னு போட்டா. தமிழ்ல அதை முறையே அப்படின்னு தமிழ் படுத்துவாங்க. தமிழ் இலக்கியத்துல கூட நிரல் நிறை பொருள்கோள் அப்படி சொல்லுவாங்க. இப்ப அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு வள்ளுவர் எழுதியிருக்காரு. அப்போ அன்பும் அறனும் 2 சொல்லியிருக்காரு. அடுத்தது பண்பும் பயனும் சொல்லியிருக்காரு. அன்பு பண்பு, அரண் பயன் அப்படின்னு ஒத்த வரிசையில அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணணுங்கிறத சொல்லும் போது அது நிரல் நிறையாட்டு பொருள் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல இருக்கு, அம்மி மிதப்ப சுரை ஆழ அப்படின்னு ஒரு பாடல். அதுல அம்மி மிதக்குமா, சுரக்காய் முங்கிடுமா. இது எந்த ஊர்ல ஒரு ஊர்லயும் போய் நடக்காது அப்படின்னா, இல்ல அம்மி அப்படிங்கிறத ஆழங்கிற கொண்டு போய் எடுத்துக்கணும்,
சுரைக்காங்கிறத மிதப்பங்கிறத அர்த்தம் வரும்படியா நாம மாத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விவசாயோட அர்த்தம் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணலான்ட்டு இலக்கியங்கள்ல வரும். இப்ப இங்கேயும் அந்த மாதிரி ஒரு ஆற்றொழுக்கு மாதிரி எடுத்தோம்னா சிக்கலாகும். ஏன்னா பாதை அப்படின்னா அரைப்பங்கு, அரைப்பங்கு இருந்தா மத்தியமமா, மன்னிக்கணும், கால் பங்கு இருந்தா பாதான கால் பங்கு இருந்தா மத்தியமமா, அரைப்பங்கு இருந்தா அதை விட கீழே. ஏன் அரைப்பங்கு இருக்கேப்பா அப்படின்னு கேள்வி வரும். அதனால நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இந்த வார்த்தைகளை காம்பவுண்ட கையாளணும். நான் அதனால இந்த காம்பவுண்ட் இப்படி புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். ஒருத்தங்கிட்ட ஒரு பங்கு இருக்கணும், சரியா? அதாவது 4 பங்கு இருக்கணும், அவங்கிட்ட 1/4 பங்கு குறைஞ்சு போச்சு. பாத ஹீனம்னு எடுத்துக்கணும். பாத குண ஹீனம் குறைகிறது 1/4 பங்கு. அவன் மிச்சம் அவருக்கு முழுசுல 1/4 குறைஞ்சு போச்சா 3/4 இருக்கு. 3/4ஆவது இருந்தா அவன் மத்தியமத்துல வருவான். அர்த்த குண ஹீனம் அப்படின்னு எடுத்துக்கணும். பாதிய காரணம் அவருக்கு மிச்சம் பாதிதான் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தா அவன் இன்னும் கீழாரான். சரி, அதோட குறைவா இருந்தா லாயக்கே கிடையாதுன்னு அர்த்தம். 1/4 பங்கு குறையலாம், 1/2 பங்கு குறையலாம், சகிச்சுக்கிடலாம். அதுக்கு மேல குறைஞ்சா கிட்டே அவரு அந்த விடாதுங்கிற அர்த்தத்துல அந்த காம்பவுண்ட் அவரு அமைச்சிருக்காருன்னு எடுத்துக்கணும். நல்ல பாத குணஹீனம் அப்படிங்கிறத 1/4 பங்கு குணம் இருக்கிறவன் எடுக்காம 1/4 பங்கு குணம் தான் இல்லை அப்படி இருந்தா அவன் மத்தியமானவன். 1/2 பங்கு குணமே இல்லைன்னா அவன் அதை விட கீழானவன். அதாவது தமிழ்ல முதல் இடை கடைம்பாங்க. மத்தியமென இடை, அவர் என்ன கடை, முதல் இடை கடை மாணாக்கர் அப்படின்ட்டு ஒரு வரும். நான் எப்படி சொல்லிக்கலாம் தெரியல, நன்னூல் நினைக்கிறேன். அதுல அன்னமாவே இல்லொடு கிளியே அப்படின்னு வரும். அன்ன மாதிரி பாலும் தண்ணியும் சேர்த்து வச்சா பாலை மட்டும் பிரிச்சு தண்ணியை விட்டுரும், இது அன்னம். அப்படின்னா கேட்டதா அப்படி பிறகு போய் தனியா உட்கார்ந்து அசை போடும், அது அன்னமாவே இல்லொடு கிளியே அப்படின்னு. இந்த அன்னமாகிறது முதல் தர மாணாக்கரான், பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அடுத்தது இல்லொடு கிளியே, கிளிங்கிறது சொன்னதை சொல்லும் கிளி பிள்ளைம்பாங்க. வாத்தியார் சொன்னது அப்படி சொல்லுவான், சொந்தமா யோசிக்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி இது உள்ளவன் வந்து நடுத்தர மாணாக்கன். கடைத்தர மாணாக்கன் யாரு அப்படின்னா ஓட்டப்படம் மாதிரி விட்டா அது ஒழுகி போயிட்டே இருக்கும். அப்புறம் அந்த சல்லடைன்னு சொல்லுவாங்க, கோச்சாட்டை கூட சொல்லுவாங்க. நம்ம தென்னை மரத்துல இருந்து கிடைக்கும். அதுல பழைய பதனி எல்லாம் அரிக்கிறதுக்கு அந்த இதை பனைமரத்துல கூட அது உண்டு. பழைய காலத்துல அதான் அரிப்பு, பதனியெல்லாம் அரிக்கிறதுக்கு. நம்ம வீட்டுல இன்னைக்கு அரிப்புன்னு வச்சு காஃபி டீ எல்லாம் அரிக்கிறதுக்கு அரிப்புன்னு வச்சிருப்போம். அது மாதிரி சிப்பனிங்க அதுக்கு பேரு இங்கிலீஷ்ல. அந்த இது வந்து என்னன்னா நல்லதெல்லாம் கீழே விட்டுரும், மோசமான தக்க வச்சுக்கும். இப்படிப்பட்டவங்க 3ஆம் தர மாணாக்கர், கடைத்தர மாணாக்கருங்கிற அர்த்தத்துல முதல் இடை கடைன்னு பயன்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட அந்த அர்த்தத்துல முதலோட அவர் சொல்லல, ஆனா நம்ம இப்ப இந்த 2ஆவதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். முதல் வரியில சொன்ன அந்த குணம் எல்லாம் இருந்தா அவர் தான் பெஸ்ட். அப்புறம் பெட்டர், இதுல 1/4 பங்கு குறைவா இருந்தா, 1/2 பங்கு குறைவா இருந்தா குட்டுன்னு சொல்ல முடியாது. வேற விதமா சொல்றதுக்கு ஆங்கிலத்துல வார்த்தை இல்லை. இப்படியான சொல்லும், இதை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். முதல்ல சொன்னது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மந்திரி, 1/4 பங்கு குறைவா இருந்தா செகண்ட் குவாலிட்டி மந்திரி, 1/2 பங்கு குறைவா இருந்தா தேர்ட் குவாலிட்டி மந்திரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆங்கிலத்துல மற்றபடி இந்த முதல் இடை கடை பிரயோஜனம் கிடையாது. ஆனா சமஸ்கிருதத்துல தமிழ் எல்லாம் உண்டு. உத்தம, மத்தியம, அதம இப்படியும் பயன்படுத்துவோம் நாம. அந்த உத்தமங்கிறது
அதமங்கிறத இங்க அவரன்னு பயன்படுத்திக்காரு இவரு. ஆனா இந்த மாதிரி ஒரு பிரயோகம் தமிழ், சமஸ்கிருத மொழிகள்ல, இந்திய மொழிகள்ல உள்ள ஒரு பழக்கம். சரி, அடுத்தது மணி 8:30 ஆயிட்டு. சரி, தொடர்ந்து நமக்கு அடுத்த வகுப்புல பார்ப்போம். சரி சார். ஏதாவது சொல்ல இருக்கா? இல்ல சாமி. எனக்கு 2-3 சந்தேகம் இருக்கு சாமி. நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க பார்த்து இதுக்கு பதில் சொன்னாலும் போதும். ஏன்னா இப்போ உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு டைம் ஆச்சா இல்லையா? எனக்கு பிரச்சனை இல்லை சாமி. கேளுங்க, நான் சொல்ல முடிஞ்சா சொல்ல, இல்ல யோசிக்கிறேன். சரி, இது என் ஒய்ஃபுக்கு நம்ம பாட சம்பந்தமா இல்ல சாமி. இது வந்து ஃபேமிலி சம்பந்தமா உள்ள சந்தேகம். அப்ப நான் இந்த இதை பண்ணிக்கிட்டான். சரி சாமி.